இப்போ மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாச்சுன்னா சோறு கீறு எல்லாத்தையுமே விட்டுடுங்க. சரி. மீனை வேக வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க. சரி. மீன் குழம்பு இருந்ததுன்னா அப்படி மீனை மாத்திரம் சாப்பிட்டு ஒருவேளை உணவை முடிச்சுக்கோங்க. சரி. இப்போ வெள்ளாட்டுக்கறி சமைக்கிறீங்க, தரமான பொருள் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து சாப்பிடுவர்களுக்காக சொல்றேன், அதை செஞ்சு சாப்பிடுங்க. 2 இதை கலக்கும் போது கட்டாயமாக உடல் அது ஒரு வேலை, இது ஒரு வேலையா சாப்பிடலாமா? ஒரு நாள் ஏன் 2 சாப்பிடணும்? சரி, அப்படி ஒரு 2 நாள் விடுங்களேன். சரி, வயிறை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டு அப்புறம் 2 நாள் கழிச்சு சாப்பிடுங்க. ஸோ இதுதான் இருந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்ற செய்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நாம மறுபடியும் சொல்றேன், விகடனுக்காக சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது நலம் சார்ந்தே. கண்டிப்பா. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் சைவம் சார்ந்தே தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்காக சில வழிகாட்டு இருக்குது. இப்ப சாப்பிடவே கூடாது அப்படின்றது மாதிரிலாம் நம்ம இல்லாம சாப்பிடுவர்களுக்கு ஒரு முறையான வழிகாட்டுதல் கொடுக்கணும். அப்ப அந்த வழிகாட்டுதல் கொடுக்கறதுல இது மாதிரியான சில கருத்துக்களை நம்ம சொல்லிதான் ஆகணும்.